வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. தங்கல் படத்தின் இயக்குனர் நிதேஷ் திவாரி ராமாயண படத்தை இயக்குகிறார். ரன்வீர் கபூர், சாய் பல்லவி ஆகியோர் படத்தில் நடித்து வரும் நிலையில் KGF நாயகன் யாஷியும் இணைவதாக தகவல். ஈரம் புகழ் அறிவழகன் இயக்கத்தில் ஆதி நடித்துள்ள சப்தம் படத்தின் டீசர் வெளியானது. இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக உள்ள ஜெயிலர் 2 படத்திற்கு ஹுக்கும் என பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல். பையா திரைப்படம் ரீரிலீஸை தொடர்ந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட இயக்குனர் லிங்குசாமி மற்றும் நடிகை தமன்னா. தனுஷ் நடிப்பில் 2007ஆம் ஆண்டு வெளியான பொல்லாதவன் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு இயக்குனராக அறிமுகமானவர் வெற்றிமாறன். அதன் பின்னர் ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். தற்போது விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்கி வருகிறார். விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்திற்கு பிறகு இவர் சூர்யாவை வைத்து வாடிவாசல் என்ற படத்தை இயக்க உள்ளார். வி கிரியேஷன் சார்பாக கலைப்புலி தானு தயாரிக்கும் இப்படம் ஜல்லிக்கட்டு விளையாட்டை மையமாக வைத்து தயாராகிறது. இப்படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைக்கிறார். மேலும் இந்த படத்திற்காக வாடிவாசல் காளையை தன் வீட்டில் வளர்த்து பயிற்சி எடுத்து வந்தார் சூர்யா. வெற்றிமாறன் விடுதலையின் 2ஆம் பாக படப்பிடிப்பில் பிஸியாகவும், சூர்யாவோ கங்குவா, புறநானூறு, கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் புதிய படம் என அடுத்தடுத்து அறிவிப்புகளை வெளியிட்டார். இதனால் இப்படம் கைவிடப்பட்டது என்றும், இதில் நடிப்பதாக இருந்த சூர்யா படத்திலிருந்து விலகிவிட்டார் எனவும் செய்திகள் வெளியானது. ஆனால் இது குறித்து வெற்றிமாறன், சூர்யா தரப்பில் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயக்குனர் வெற்றிமாறன் வாடிவாசல் படம் பற்றிய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நிலையில் ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருந்த பதில்: நான் எடுத்து முடித்த விடுதலை 2 படத்தின் ரிலீஸ் தேதியே எப்போ என்று எனக்கு தெரியாது. இது முடிந்த பிறகு வாடிவாசல் பட வேலைகள் இருக்கிறது. அதன் பிறகு தான் வேறு எந்த படம் என்பதே எனக்கு தெரியும். அதனால் வடசென்னை 2 எடுப்பேனோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது என்று கூறியுள்ளார். இதனால் வாடிவாசல் படப்பிடிப்பு நடக்கும் என்பதை ரசிகர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனால் சூர்யா ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தனது தாய் ஷோபாவுக்காக நடிகரும் தவேகா கட்சி தலைவருமான விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலில் நடிகர் ராகவா லாரன்ஸ் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் நடிகர் விஜயின் தாயார் ஷோபாவும் உடனிருந்தார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.